நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற widget வந்து செக்ஸ் பாக்ஸ். செக் பாக்ஸ்னாவ நம்ம மோர் ஓவர் எல்லா ஆப்ல பார்த்திருப்போம். ரிமெம்பர்க்கு யூஸ் பண்ற ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம அது கிளிக் பண்ண உடனே இட் ஷுட் பி அ ரிமெம்பர். நம்ம பாஸ்வேர்ட் ஆகட்டும், எதுவா இருக்கட்டும் அது வந்து ரிமெம்பர் ஆகும். ஸோ அதுல ஒண்ணு வரும். ஸோ இதுதான் வந்து செக் பாக்ஸ்ன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செக் பாக்ஸ் கண்டிஷன் எப்படி யூஸ் ஆகும்னா, பூலியன்ல தான் யூஸ் ஆகுது. பூல்ல ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கோட வந்து பார்க்கலாம். ஸோ, இப்போ வந்து நம்ம ஆப் பார்க்குள்ள நம்ம வந்து இப்ப டிஃபைன் பண்ண போறோம். ஸோ, வந்து நம்ம நார்மலா எப்பயுமே வந்து டிக்ளேர் பண்ற சென்டர நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிடலாம். ஸோ, இது வந்து எனக்கு எங்க இருக்கணும்? செக் பாக்ஸ் வந்து சென்டர்ல விசிபிள் ஆகணும். ஸோ, சென்டர் அப்படின்னு குடுக்குறேன். இன்சைட் த சென்டர் எனக்கு என்னன்னா, எனக்கு இப்ப சைல்ட்ல ஒண்ணு நடக்கணும். என்ன நடக்கணும்னு சொல்லிட்டா, இப்ப சைல்டுக்குள்ள தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் என்னலாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம குடுக்குறோம். ஸோ, வந்து இங்க என்ன பண்றேன்னா, செக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ, செக் பாக்ஸ். இந்த செக் பாக்ஸ்க்குள்ள ஏதாவது நடக்கணுமா? ஆன் பிரஸ் ஆகுற மாதிரி உங்களுக்கு ஏதாவது முன்ன பட்டன் இருந்தா நம்ம ஆன் பிரஸ் சொல்லுவோம். செக் பாக்ஸ்ல வந்து ஆன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க வந்து செக் பாக்ஸ்ல குடுத்துட்டோம். அந்த செக் பாக்ஸ்க்குள்ள ஒரு வேல்யூ வந்து நம்ம பிளேஸ் பண்ண போறோம். இந்த வேல்யூ வந்து ஹிஸ் செக் அப்படின்னு சொல்லி குடுப்போம். ஹிஸ் செக்டு அப்படின்னு சொல்லி குடுப்போம். இந்த ஹிஸ் செக்டு இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு என்ன ஆகும்னா இது வந்து ஆக்டிவேட் ஆகுமா? ஆகாதான்னு சொல்லிட்டு நம்ம தான் பார்க்கணும். ஸோ வந்து ஆக்டிவேட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கணும். இப்ப ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா வந்து நம்மளுக்கு என்ன கலர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபர் பண்ணோம். ஸோ ஆக்டிவேட் வந்து எனக்கு வந்து நான் நார்மலா எது குடுக்கணும்னா, சும்மா வந்து பிளாக் கலர்ல எனக்கு வந்து ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ இது குடுத்து முடிச்ச உடனே இது வந்து ஆன் சேஞ்ச்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ ஆன் சேஞ்ச் எப்படி இருக்கும்னா, இது வந்து ஒரு பூலியன் டைப்ல தான் இருக்கணும். ஸோ இத எப்படி டிஃபைன் பண்றாங்க நான் சொல்றேன் பாருங்க. ஸோ இன்சைட் தட் நம்ம வந்து ஒரு நியூ ஃபார்ம் யூஸ் பண்ணோம். நியூ பூல் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இன்சைட்ல யூஸ் பண்றது. நியூ பூல் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். இந்த நியூ பூல் வந்து எப்படி வந்து இப்போ ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ செட் ஸ்டேட் வந்து உங்களுக்கே தெரியும். செட் ஸ்டேட்ன்னு குடுக்குறோம். அந்த செட் ஸ்டேட்ல வந்து இன் கேஸ் த செக் பாக்ஸ் இஸ் செக்டு இருந்துச்சுன்னா, ஈக்குவல் டூ நியூ பூல்ல அந்த அந்த ப்ராப்பர்ட்டில வந்து ட்ரூவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனல் வைஸ் வந்து நம்ம செக் பண்றோம். ஸோ இது வந்து கண்டிஷனலுக்காக யூஸ் பண்றோம். ஸோ ஃபால்ஸா இருக்கா, ட்ரூவா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். ஸோ செக் பண்ணாங்கன்னா, ட்ரூவா இருந்தா அது வந்து பிளாக் கலர்ல இருக்கணும். ஃபால்ஸா இருந்தா அது வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. நார்மலா வந்து முதல்ல செக் பாக்ஸோட அந்த அவுட்டர் லைன்ல தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு குடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ற ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு அவுட்புட் வந்து விசிபிள் ஆக போகுது. ஸோ இது வந்து நம்ம செக் பாக்ஸ் இப்போ குடுத்ததால, ஸோ இது பேர் தான் வந்து செக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கேஸ் வந்து ஃபால்ஸ்ல இருக்கிற மாரி இருக்கா. இப்போ நம்ம வந்து நான் கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த இது வந்து கரெக்ட்டா இந்த கண்டிஷனோட மேட்ச் ஆகுறதால இதோட கலர் வந்து பிளாக்ல இருக்கும். ஸோ ரிமைண்டர் மறுபடியும் நம்ம வந்து ஃபால்ஸ் பண்ணா, ஸோ மறுபடியும் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்க ப்ராப்பர்ட்டீஸ் மூலியமா அப்படியே போயிடும். ஸோ இதுதான் வந்து செக் பாக்ஸ்.